பாருங்க, என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா தான் இருக்கு. பிடிக்காதவளை தேடி போறத விட்டுட்டு நமக்கேத்த வாழ்க்கையை பாக்குறது தானே நல்லது. அந்த பொண்ணு எக்கடோ கெட்டு போகட்டும், அவளை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு கொளுத்தணுங்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா. என் பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வரதட்சணை என்னங்க கொடுத்தீங்க? வரதட்சணையா? ஐயா, இது என்ன முறையா நடந்த கல்யாணமா? உன் பையனை கண்டாலே எனக்கு ஆகாது. இவனை இவ கட்டிக்கிட்டா. இந்த பாரு, இந்த நிக்கிறால இவகிட்ட கேட்டுக்க, என் கிட்ட எல்லாம் கேக்குற வேலை வச்சுக்காத என்ன? வர வர மனுஷங்களோட அறிவு வளருதா குறையுதா சம்பந்தி? என்னத்த ஏ கவிதா, ஆளு பேசுறாங்க. சீக்கிரம் வாடி. என்னம்மா? இதுக்கு மேலயும் இப்படியே இருந்தா ஒன்னும் சரிப்பட்டு வராது. ஏதாவது பேசி சட்டு புட்டு முடிவு எடுத்தே ஆகணும். புரியுதுங்க, நாங்க இதே வீட்டுல இப்படியே இருக்கிறது சரியா இருக்காதுதான். ஐயோ ஐயோ, நான் அத சொல்லலையா. நான் வாயை திறந்தாலே திட்டுறேன், கோவப்படுறேன், மோசமா பேசுறேன்னு சொல்லி சொல்லியே எனக்கு கெட்ட முதிரையை குத்தி வச்சாச்சு. ஆனா நான் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ண எல்லா விஷயமுமே கட்சியில நல்லா தானே முடிஞ்சிருதே. நான் சத்தம் கொஞ்சம் பெருசா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா எவ்வளோ சத்தம் போட்டாலும் திருந்தவே மாட்டேன்னு அடம் பிடிக்கிறவங்கள நாம என்ன பண்ண முடியும்? அதனால்தான் பேசி ஒரு முடிவு எடுக்கலான்னு சொல்றேன். அம்மா, நீ என்னம்மா சொல்ற? ஏய் தா, இதுங்க ரெண்டுத்தோட புள்ள இருக்கிறாரு, அழகு மாப்பிள. அவர் இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறாரு? வாழ்க்கையில உருப்படுற வழிய பார்க்க போறாரான்னு எனக்கு இப்ப தெரிஞ்சு ஆகணுங்க. இப்ப அவனை என்னதாங்க பண்ண சொல்றீங்க? இந்த பாருங்க, நான் இவங்க கிட்ட எல்லாம் பேச தயாரா இல்ல. இன்னாதான் இருந்தாலும் உங்க பொண்டாட்டி புள்ளைய விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காது. உங்ககிட்ட சொல்றதுனால கேட்டுக்கங்க. வேலைக்கு போன்னு சொல்றது வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் இல்ல. வாழ்க்கையில கொஞ்சம் நெஞ்சமாவது பொறுப்பு வரணும்ல, அதுக்கு தான் சொல்றேன். ஆனா உங்க புள்ள காலம்புற இப்படி உதாரித்தனமா சுத்திக்கினே கிடந்தா எப்படிங்க? கொஞ்சமாவது பொறுப்பு வரணும் இல்லைங்களா? அவன் சரியாயிடுவாங்க. ஆயுசு முழுக்க இப்படியேவா இருந்துட போறான்? ஐயா, உன் புள்ள என்ன பச்சை பாப்பாவா? ஆயுசே கால்வாசி முடிஞ்சு போச்சு, கல்யாணமும் ஆயிடுச்சு, ஒரு குடும்பமும் வந்தாச்சு. இன்னும் திருந்தலன்னா எப்படி? நீங்க சொல்ற விதமா சொல்லி அவனை வழிக்கு கொண்டு வந்தா பரவாயில்ல. கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம அவனை நடத்துறீங்க. அதான் யார் சொன்னாலும் கேட்காம இப்படி திரியறான். ஆடுற சக்கா நானா? ஆட தெரியாதவளுக்கு கூடம் பார்த்தல நானா? அந்த கதையில இருக்கு நீ சொல்றது. எனக்கு தெரியும் இப்படித்தான் சொல்லுவேன்னு. என் மாப்பிள்ள வேலைக்கு போனாலும் சரி போலனாலும் சரின்னு நான் கண்டு காணாம இருந்துட்டேன். ஆனா நாளுக்கு நாள் என் பொண்ணோட வாழ்க்கை என் கண்ணு முன்னாடியே கெட்டு போறத பாத்துக்கிட்டு என்னால சும்மா எல்லாம் இருக்க முடியாதுங்க. என் பெரிய பொண்ணு மீனாட்சி இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருந்து கிடக்குறா. இன்னொன்னு இருக்குது அந்த சித்ரா, ஏதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த மீசக்காரன் வீட்லயே போய் செட்டில் ஆயிட்டா. இதோ இந்த பொண்ணு கவிதாவோட வாழ்க்கை தான் அந்த இடத்துல தொங்கின்னு கிடக்குது. இன்னைக்கு நானும் என் புருஷனும் இருக்கிறதுனால ஏதோ காலம் ஓடின்னு கிடக்குது. ஆனா எங்க காலத்துக்கு அப்புறம் என்ன செய்ய போறாளோன்னு நினைச்சா வேதனையா இருக்குதுங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நாங்க பாத்துக்க மாட்டோமா? இத பாருங்க, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க உங்களை பாத்துக்க முடியாம தானே எங்களை தேடி இந்த வீட்ல வந்து உட்கார்ந்து தின்னு கிடக்குறீங்க. இத பாருங்க, நான் தப்பான அர்த்தத்தெல்லாம் எதுவும் சொல்லலைங்க, யதார்த்தமா தான் பேசின்னு கிடக்குறேன். முதல்ல உங்க புள்ளைய நீங்க கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க. நல்ல வேலை ஏதாவது பார்க்க சொல்லுங்க. என்ன எல்லாம் சேர்ந்து மீட்டிங்கா? அவங்க என்ன மாநாடு இப்போ? ஆமாண்டா, உன்னாலதான் இந்த மாநாடு. ஏண்டா நீ என்னடா பண்ண போற? இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா சரியா வராதுடா. டாட், வீட்ல உட்கார்ந்து இருந்தா போர் அடிக்குது டாட். அப்படியே வெளியே காத்தோட்டமா போனா ரீஃப்ரெஷ் ஆயிரலாம்ல, அதுக்கு தான் போயிட்டு வந்தேன். டேய்,
இந்த மாதிரி வெட்டித்தனமா பேசுறத முதல்ல நிறுத்துடா. உனக்கு பொறுப்பு வரணும்டா. அதுக்கு ஏதாவது செய்ய. இங்க பாருங்க, என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு பிசினஸ் பண்ற ஐடியா தான் இருக்கு. நீங்க என்ன நம்பி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா நான் இந்நேரம் டாட்டா பிர்லா விட பெரிய லெவலுக்கு ரேஞ்ச் ஆயிருப்பேன். நீங்க அப்படி எதுவும் செய்யல. ஏண்டா காசை கொட்டி உன்னை படிக்க வச்சனடா. ஆமா, நீங்க பெரிய ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிக்க வச்சீங்க. இங்க இருக்கிற லோக்கல் காலேஜுக்கு தான் அனுப்பிச்சீங்க. ஆமா, இவனை இங்க இருக்கிற காலேஜ்ல சேர்த்ததுக்கே இந்த ஆட்டம் போடுறான். இதுல அங்கேயே வேற சேர்த்திருந்தானா நான் நாண்டுகிட்டு சாகுற மாதிரி ஏதாவது திருட்டு வேலை பண்ணிருப்பான். டாட், அனாவசியமா பேசாதீங்க. இனிமேல் நான் ஏதாவது பிசினஸ் பண்ணி தான் முன்னேற முடியும். என்னால வேலைக்கெல்லாம் போக முடியாது. எனக்கு என் மாமியார் மாதிரி கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. ஏய் ஏய், இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன இழுத்துன்னு கிடக்குறா? இங்க பாருங்க, முத காசு கொடுங்க, அப்புறம் பேசலாம். டேய், நான் எங்கடா போவேன் அதுக்கு? உங்ககிட்டயும் இல்ல, பொண்ணு கட்டின வீட்லயும் இல்ல, அப்புறம் என்ன மட்டும் குறை சொன்னா எப்படி? அடே, உங்க அக்கா எது பிசினஸ் வச்சு தரேன்னு சொன்னாங்க, அது அப்படி காத்தோடயே போயிடுச்சுல. இந்த பாரு, மீனாட்சி கிட்ட இருந்து சல்லி பைசா கூட எதிர்பார்க்க முடியாது. அது முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. எங்க உங்க பொண்ணுங்களுக்கும் சொத்துல பங்கு இருக்குல்ல? ஆமாமா, மீனாட்சி தான் அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு சொன்னாப்ல இல்ல, அதுக்காக நேர்ல போய் வாய முடின்னு சும்மா இரு. இந்த பாரு, அவகிட்ட எல்லாம் போய் என்னால கையேந்தி நிக்க முடியாது. அது அவளோட அப்பா அவ பேருக்குன்னு எழுதி வச்சது. அதெல்லாம் நமக்குன்னு போய் கேட்டுன்னு இருக்க முடியாது. நீங்க என்னங்க இப்படி பேசுறீங்க? பொண்ணு கூட சண்டைன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க பேசுறதெல்லாம் அவளுக்கு சாதகமா இல்ல இருக்கு. அம்மாடி புண்ணியவதி, வாய பத்து. என்ன, எனக்கும் மீனாட்சிக்கும் சண்டைங்கிறதுனால எல்லாத்தையுமே அவளுக்கு எதிரா பேச முடியுமா? என்னாலலாம் அப்படி பேச முடியாது, பேசவும் மாட்டேன். அப்படி இல்ல இந்திராணி, அந்த பொண்ணுங்களுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காப்ல, கேட்டு பாக்குறதுல என்ன தப்பு? கேட்டு பார்த்தா உடனே செஞ்சிருவாமா. நாமளும் காசு பணம் கொஞ்சம் வச்சிருந்தா நிம்மதியா இருக்கலாம்ல. இது விஷயமா யாராவது போய் பேசினா எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு தோணுது. மானங்கட்ட மனுஷா, யார போய் அவகிட்ட பேச சொல்ற? யாரா ஒருத்தர் பேசிட்டாம ஆகணும். யோசிச்சு செய்ய, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்னத்தை யோசிச்சு செய்யறது, யோசிக்காம செய்யறது? என்னத்த? பரந்தாமனுக்கு காஃபி கொண்டு வந்தம்மா, அவனை காணமே. அவரு மேல ரூம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். தாங்க, நான் போய் கொடுத்துறேன். இல்லம்மா, நானே என் பிள்ளை கொடுத்துட்டு வரேன். பரந்தாமா, தூங்குறியா கண்ணு? இல்லம்மா. இந்த காப்பியை சாப்பிடு கண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. ஏப்பா, வந்ததுல இருந்து இப்படி படுத்தே கிடக்குறியே, கொஞ்சம் வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம்ல? ஆமா, போறாங்க வெளியில. அசிங்கப்பட்டு மான மரியாதை எல்லாமே போச்சுமா. இதுல வெளில வர போணுமா? ஒருத்தனை சாவடிச்சிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன். ஆனா அது எனக்கு அவமானமா இல்லை, ரொம்ப பெருமையா கெத்தா தான் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சு கல்யாணம் நின்று போய் இப்போ ஜெயிலுக்கும் போய் இப்போ அவள் கேஸ் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாமா. இதான் எனக்கு அசிங்கமாகவும் இருக்கு, கேவலமாகவும் இருக்கு, அவமானமும் இருக்கு. வெளியில தலை காட்ட முடியல என்னால. எல்லாம் கேட்பாங்களே என்கிட்ட, உங்களை வேணான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னு காரி துப்புவான்ல, அப்போ எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கும். ஏப்பா, அதையே நினைச்சிட்டு இருக்க, விட்டுரு. எப்படிமா, எப்படி விட முடியும்? அப்படியே உடம்புல எரியுதுமா எனக்கு. இங்க பாருப்பா, நான் சொல்றத பொறுமையா கேளு. உங்க அப்பாவுக்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. நமக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு நினைச்சு இதை அப்படியே விட்டுறலாம். நாம நமக்கேத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போலாமே. அதை விட்டுட்டு அந்த பொண்ணையே ஏன்பா இப்படி துரத்தணும்? நானா அவளை புடிச்சு போய் துரத்துறேன்.
அவளை அப்படியே பிடிச்சி கண்ணு தூரமா வெட்டி போட தானே துரத்துறேன். அதுதானடா நானும் சொல்றேன். பிடிக்காதவளை தேடி போறத விட்டுட்டு நமக்கேத்த வாழ்க்கையை பார்க்கறது தானே நல்லது. அந்த பொண்ணு எக்கடோ கெட்டு போகட்டும். அவளை கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சு கொளுத்தணுங்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலைப்பா. நான் சொல்றத கேளு கண்ணு. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க சொல்லி உங்க அப்பா கிட்ட சொல்லு. மேல மேல பிரச்சனை வேண்டாம். நம்ம பேர் தானே கண்ணு கெட்டு போகும். உங்க அப்பா வந்தோடனே நீயா கூப்பிட்டு சொல்ற மாதிரி சொல்லுடா. அப்பா, நான் இந்த கீதாவை மறந்துடுறேன்ப்பா. நான் என் வேலையை பார்த்துக்கிறேன். வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதையே மனசுல வச்சு புலம்புறத விட வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ முடியாதுன்னு சொல்லுப்பா. அவர்கிட்ட நீ எடுத்து சொன்னாதான் கேப்பாரு கண்ணு. நான் சொன்னா கேட்கவே மாட்டாரு. இந்தா, இந்த காப்பியை குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. நான் போய் சமைக்கணும். புடி. நில்லுடி. வீட்டுல இந்த பொம்பளையில தூண்டி விட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்த. இப்போ என் பையன்கிட்ட வேலையை ஆரம்பிச்சிட்டியா? சொன்ன கேளுங்க. எதுக்கு அம்மா போட்டு அடிக்கிறீங்க? ஆளாக்கு மாதிரி இருந்துட்டு என்ன காரியம்? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கா? என்னப்பா ஏண்டி உன அப்படியே ஒண்ணு போட்டு பாத்துக்கோ. என்னம்மா பண்ணீங்க? என் பொண்டாடி ஆள நீ ஆள பாரு. ஆள இந்த பிள்ளைகளை பெத்து போட்டிருக்கே எல்லாம் எனக்கு பிறந்ததுதானா? ஐயோ, என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? உன்னை கொழுவிட பாத்துக்கோ. ஆட மாற எல்லாம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு அட சிரிக்கி கண்ட அந்த நாய கல்யாணம் பண்ணி இங்க கூட்டு வந்து கொளுத்தி போட்டா தானே ஓடமான திரும்பி வரும். அப்படியே பயம் இருக்கும் எல்லாருக்கும். என்ன ஊரே சிரிக்கிற மாதிரி அந்த நாய் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா? அந்த நாய் அப்படியே விட்டு சொல்றியா? கொல்லணும். கண்டதுனமா விட்டு கொல்லணும். கண்டதுனமா விட்ட போற அவளை. நீ அவ சொல்றா இவ சொல்றான்னு கேட்டு என்னத்தையாவது பேசுன உன்னையும் பொலி போட்டுருவோம் பாத்துக்கோ. இது ஓ கல்யாண பிரச்சனை இல்ல, ஏமான பிரச்சனை. வீரமணியோட மான பிரச்சனை. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வச்சு அசிங்கமா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தோம் மேடா. போட்டோம்லடா, கையெழுத்து போட்டோம்ல. எவ்வளவு கேவலம். என் மேல இருந்த பயம் மரியாதை எல்லாமே போச்சு. காலி பண்ணிட்டா, மொத்தமா காலி பண்ணிட்டா. இனிமே நாம பண்ற வேலையில தான் அந்த நாய் எல்லாருமே ஊர்ல எல்லா பயிலும் பார்த்து பயப்படணும். எல்லா பயிலும் ஆடி போகணும். பாத்துக்கோ. உன் வாழ்க்கை உன்னோடது இல்ல, அப்படியே வச்சுக்கோ. சரிங்கப்பா. சரியா? சரிப்பா. புரிஞ்சுக்கோ. இனிமேல் யாருக்கே பேசுறத பார்த்தேன் உடம்பு அப்படியே அப்படியே குளிச்சிடும். பாத்துக்கோ. யாருக்கையும் பேசக்கூடாது. பாத்துக்கோ. வச்சுக்கிறேன் ஒண்ணு. ஓடி இல்ல போ போ. வாங்கடா போ. போடா போ. வேணுமணிடா நினைச்சிட்டாங்களா? அட சிரிக்கி நாய். நாய் அட்வைஸ் பண்றா. கலவை பூட்டிக்கிட்டு யாருக்கும் தெரிஞ்ச கூடாதுன்னு. ஏனே கேடு விட்ட நாயே. நாயே அவளை கொடுத்துடாத்தா எனக்கு நிம்மதி. எனக்கு நிம்மதி. என்ன சம்பந்தி? ரெடி ரெடி ஆயிட்டீங்களா? ஆயிட்டோம். கிளம்பலாமா? கிளம்பலாம். வாங்க போலாம். யோ என்னயா என்ன என்ன ரெண்டு பேரும் சட்டையெல்லாம் மாட்டின்னு எங்க கிளம்புறீங்க? உங்ககிட்ட கூட சொல்லியிருந்தேன் மாமா. மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சிவன்யானும் மீனாட்சியும் ஏதோ உதவி பண்றதா சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால அதை பத்தி பேசிட்டு வரலான்னு தான் நாங்க கிளம்பிட்டோம். துப்பு கட்ட மனுஷா, என்ன என் மானத்தை கூறு போடலாம்னு நினைச்சுங்க கிடக்குறியா? இதுல உங்க மானத்துக்கு என்னமா பிரச்சனை வந்தது? அந்த கைராசி குடும்பம் பக்கமே தலைய வச்சு படுக்க மாட்டேன்னு
வீரப்ப வெளியில வந்திருக்கிறேன். இப்ப நீங்க 2 பேரும் அங்க போய் இழிச்சுக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? ஏங்க என் மருமக கவிதாக்குள்ள சொத்தை மீனாட்சி கிட்ட கேட்டு வாங்குறதுல உங்களுக்கு என்னங்க மானக்கேடு? என்னதா கவிதாவுக்கு சொத்தா? கவிதாவுக்கும் சித்ராவுக்கும் ஒரு பங்கும் இல்ல. மீனாட்சி அப்பா சொத்து மீனாட்சிக்கும் எனக்கும் தான் சேரும். அவங்க அப்பா மீனாட்சி பேர்ல மைனர் உயில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆண்டி அப்ப உங்க பங்கு இருக்குல்ல, அதை வாங்கி கொடுங்க ஆண்டி. ஐயோ எனக்கு எதுவும் தேவையில்லை, நான் எதுவும் கேட்கவும் மாட்டேன். இப்ப என்னன்ற? அப்போ நீங்க பெத்த பொண்ணு கவிதாவுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னா அது உங்களுக்கு சரியா? ஐயோ இத நிக்குதே, இதான் இத பெத்தது. இதுகிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, தாராளமா வாங்கிக்கோங்க. என்ன மிஞ்சி போனா ஒரு ஜோல்னா பையன் மாட்டின்னு திரிஞ்சின்னு கிடக்கும். தான் மீனாட்சியோட அப்பா பணக்காரரு, அதான் மீனாட்சிக்கு சொத்து இருக்குது. கவிதாவோட அப்பன் அண்ணா காவடி, அதனால கவிதாவுக்கு எதுவுமே கிடையாது. இது தலையெழுத்து, அவ்வளவுதான். என்ன பண்ண முடியும்? என்னங்க இது அநியாயமா இருக்கு? உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை கூட வாங்கி தர மாட்டீங்களா? இத பாரு, இவளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி விட்டுருக்கேன். இனிமே இவளோட சாமர்த்தியம் அத பத்தில எனக்கு ஆக்குற இல்ல. இவ்வளையா இந்த ஆளுக்கு ஆகுற ஹாஸ்பிட்டல் செலவுல இருந்து நான் தான் பாத்து கிடக்குறேன். யார்கிட்டயும் ஒரு பைசா கை நீட்டவும் இல்ல, நீட்டவும் மாட்டேன். சரிங்க, இவ்வளவு பேசுறீங்களே, என் பையன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வரதட்சணை என்னங்க கொடுத்தீங்க? என்னது வரதட்சணையா? ஐயா இது என்ன முறையா நடந்த கல்யாணமா? உன் பையனை கண்டாலே எனக்கு ஆகாது, இவனை இவ கட்டிக்கிட்டா. இந்த பாரு, இந்த நிக்கிறால இவகிட்ட கேட்டுக்க, என் கிட்ட எல்லாம் கேக்குற வேலை வச்சுக்காத என்ன. அப்புறம் இன்னொரு விஷயம், என்கிட்ட முதல்ல வரதட்சணை கேக்குறதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் தகுதி இருக்குது. சரி வெக்கமா இல்ல? என் வீட்லயே உட்காந்துன்னு என் வீட்லயே தண்டை சோறு தின்னு என்கிட்டயே வரதட்சணை கேக்குறீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? பா புடவையெல்லாம் நல்லா ஜிலு ஜிலுன்னு கட்டிக்கின்னு ஓசில உட்காந்து தின்றமே கொஞ்சமா அச்சம் இருக்குதா பாரு. ஏங்க இதுக்கு மேல இங்க இருக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? வாங்க போலாம். ஐயோ மிமி சும்மா இரு மிமி. அந்த வீரமணி கையால சாகர ஐடியால இருக்க நீ, அதுக்கு தான் நீ வழி பார்த்துட்டு இருக்க. ஆமா, இங்க இருந்தா மட்டும் பெரிய ராணுவ பாதுகாப்பு பாரு. அன்னைக்கே அந்த ஆளு இதே வீட்ல உன்னையும் உங்க அப்பாவையும் அந்த அடி அடிச்சானுங்கல்ல. மிமி உனக்கு புரியல, கூட்டமா இருந்தா குடுக்குற அடிய பிரிச்சு வாங்கிக்கலாம். ஆனா இப்ப நம்ம தனியா போனோம், அவ்வளவுதான், உயிர் போறவர்ல அடிப்பானுங்க. அடச்சி, உனக்கு வெக்கமா இல்ல? உன் மாமியாரு உன்னை துளி கூட மதிக்கிறது இல்ல. மருமக ஏன் உன்னை ஒரு மனுஷனா கூட மதிக்கிறாங்களா? எப்பவும் உன்னை அவமானப்படுத்தி தான் பேசுறாங்க. கொஞ்சமாவது ரோஷம் வேண்டாம் உனக்கு? மிமி நான் ரோஸ்த பத்தி யோசிச்சிருந்தா நீங்க எல்லாம் இந்நேரம் நிம்மதியா இங்க உட்காந்துருக்க முடியுமா? டேய் அப்படியெல்லாம் மானங்கட்டு போய் நாம உட்காந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லடா. ஏதோ இன்னைக்கு என் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, என்னோட பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். மத்தபடி சோத்துக்கெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இல்ல. வயசானா என்னடா, என் உடம்புல தெம்பு இருக்குல்ல, அதை வச்சு என் குடும்பத்தை நான் காப்பாத்துவேன். நீ முதல்ல அதை காரணமா வச்சு பேசிக்கிட்டு இருக்காத. டாடி சும்மா இந்த வீராப்பா பேசுறத நிறுத்து, புரிஞ்சுதா? அங்கிள் நீங்களாவது உங்க வாழ்க்கையில கொஞ்சம் வீராப்பா இருந்திருக்கலாம், அதுவும் இல்ல. சரி விடுங்க, நீங்க என்ன செய்வீங்க பாவம், நீங்களே 2வது ஹஸ்பண்ட். ஏங்க என்ன பேசுறீங்க நீங்க? டேய் என்ன தப்பா சொல்லிட்டேன்? டீசெண்டா தான் சொன்னேன். நீங்க மீனாட்சியோட சொந்த அப்பாவா இருந்திருந்தா சொத்தாவது நமக்கு வந்திருக்கும். இப்ப அதுவும் நமக்கு இல்லாம போச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? மாமா உங்க பொண்டாட்டி கோவப்பட்டு பேசுனதுனால நீங்க போவா விட்டுறாதீங்க. நீங்க போய் கேட்டா மீனாட்சி கொடுப்பாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு மாமா? அக்காவுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ரொம்ப நாள் இருந்துச்சு, ஆனா இப்போ எந்த ஐடியால இருக்காங்கன்னு தெரியலையே. சரி, அதுக்குன்னு இங்கே உக்காந்து நமக்குள்ள பேசினா அது நடக்குமா? போய் கேட்டுதான் பாப்போம் மாமா. போய் கேட்கலாம் மாப்ள, ஆனா அதுக்கப்புறம் இங்க திரும்பி வர முடியாத. என் பொண்டாட்டி என்ன உண்டிலின்னு ஆக்கிடுவாள. மாமா உங்களுக்கு திட்டு வாங்குறதுல நான் புதுசா?
ஆ, ஏற்கனவே நமக்கு கிடைக்கிறதானே. அப்புறம் என்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, எந்த நேரத்துலயும் எதுவும். ஏய் என்னடா நீ பேசுற? டாட், கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசிட்டு இருக்கேன். இப்ப நாளைக்கே அந்த வீரமணி ஆள் அனுப்பி போட்டு தொல்னா நம்மளுதான் போய் சேரணும். இடையில எதுக்கு இந்த வெட்டி ரோசம், தேவையில்லாத வீராப்பு? சரி, நான் தான் கேக்குறேன், உங்க அம்மா என்னம்மா இவ்வளவு ஆவேசமா பேசினாங்கல்ல, இத்தனை நாளா அந்த வீட்டுல எதுக்கு இருந்தாங்க? அன்னைக்கெல்லாம் பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு தெரியாதா? அவங்களுக்கு வேணும்னா எல்லாம் சரி, வேண்டாம்னா வீராவா பேசுவாங்கல்ல. இப்ப எதுக்கு நாம அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு நம்ம போவோம் பேசுவோம்? என்னடா நீயுமா? சரி, நான் வேணா விடுங்க, நீங்களும் அங்கிளும் போயிட்டு வாங்க. பாவம், அவர் வேற பாக்குறதுக்கு சிம்பத்தியா வேற இருக்காரு. போய் ஒரு 4 பிட்ட போட்டீங்கன்னா அவங்க ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அதையும் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் நான் என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் எழுதி வச்சுக்கோங்க மாமா, இப்ப என்ன கேவலமா நினைக்கிற நீங்களும் உங்க பொண்டாட்டியும் ஒரு நாள் ஊரெல்லாம் சுரேஷ் ஏமாப்பிள்ள, சுரேஷ் ஏமாப்பிள்ள, சுரேஷ் ஏமாப்பிள்ள பெருமையா பேச போறீங்க பாருங்க. அவ்வளவு விபரீதமான பெரிய பெரிய ஆசையெல்லாம் எனக்கு இல்ல மாப்பிள்ள. எதை எப்படி நினைக்கிறீங்களோ நல்லா உருப்படியா வாழ்ந்தா போதும். மாமா, அதுக்கு இங்கே உட்காந்துருக்க கூடாது மாமா, சட்டு போட்டு கிளம்பி போங்க. மாப்பிள்ள இந்திராணி அதெல்லாம் வந்து பாத்துக்கலாம் மாமா, அவங்க கிட்ட விஷயத்த சொல்ல வேண்டாம். நம்ம கூட்டமா போனாதானே தெரியும். இப்பதான் நான் வரலையே. நீங்க 2 பேரும் காதோட காது வச்ச மாதிரி போயிட்டு வந்துருங்க. அந்த வீட்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா யார் சொல்லுவாங்க? உங்க அக்கா உங்க அம்மா பேசிக்க மாட்டாங்க. சிவஞானா கொஞ்சம் டீசென்டான ஆளு, அவரு வெளிய சொல்ல மாட்டாரு. வேற யார் சொல்ல போறாங்க? அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி தெரிஞ்சிட்டா கூட அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஐயோ, எதையா சொல்லி சமாளிச்சுக்கலாம். மாமா, சரி நீங்க கிளம்புங்க. சரி மாமா, பத்திரமா ஆட்டோல போடும். காசு இருக்குங்களா? இல்லையா மாப்பிள்ள? உங்ககிட்டயும் என்கிட்டயும் என்னைக்கு மாமா காசு இருந்திருக்கு? மனசு நிறைய அன்போட தான் அழைச்சிட்டு இருக்கோம். அது இங்க யாருக்கும் தேவைப்படாது. எங்க அப்பா கிட்ட இருக்கோம். நீங்க காசு கிளம்புங்க. இருக்கா? சரி வாங்க. கிளம்புங்க. ஏய், உங்க அம்மாட்ட போட்டு கூட கொடுத்துறாத, அப்புறம் தாலிக்கு தான் ஆபத்து.